உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். நீங்கள் செங்கோட்டையன் இன்னைக்கு வந்தது மிகப்பெரிய பேசும் பொருளாக பேசப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையனுக்கு முன்பாகவே பல எம்எல்ஏக்களும் பல முன்னாள் அமைச்சர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வரலாமா வேணாமான்னு ஆசிலேஷன் இருக்கவங்களுக்கும் நம்ம போகலாம். 50 வருட அரசியல் அனுபவம் மிக்க 9 முறை சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்த நபர் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாரு. விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் விஜய் அவர்களை அங்கீகரிச்சிட்டாங்க, மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. வரலாமா வேணாமான்னு இன்னும் பெரும் முக்கியஸ்தர்கள், அதான் நான் சொல்றது கரண்ட் எம்எல்ஏஸ் பேசிட்டாங்க. எம்எல்ஏக்கள் வராங்களா? ஆமாம், நான் ஏற்கனவே சொல்றேன், செங்கோட்டையன் மாதிரியே கரண்ட் எம்எல்ஏக்கள் இன்னும் 3 பேர். எனக்கு தெரிஞ்ச உறுதியை சொல்லிட்டேன். மிச்சம் எவ்வளவு பேர் அங்கே பேசுறாங்கன்றது நமக்கு தெரியும். இது நீங்க எப்படி சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் கேட்குறேன். இந்த பக்கமா இந்த பக்கமா இங்க அண்ணனே 20% வாக்கு வங்கியை எடுப்பேன்னு பேசியிருக்காரு. முடிச்சிடலாமா தம்பி? என்ன சார், என்ன 20% வாக்கு நீங்க 30% வச்சிருக்கீங்கன்னு சொல்ற தம்பி, நான் 20% எடுத்துறேன் தம்பி, அப்ப எப்படி தம்பி நீ ஆட்சி அமைப்பேன்னு கேட்டிருக்காரு. அவர் 20 எடுத்துட்டு போயிடாரா? எடுத்துருவேன்றாரு. 2026 பாருங்க, நான் 20% எடுத்துடுறேன்றாரு. நீ 30% சொல்றல, நான் 20 எடுத்துருவேன், அப்புறம் எப்படி நீ ஆட்சி அமைப்பேன், அப்போ பார்ப்போம் அப்படின்றது. அந்த 20ல் கடல் கொஞ்சம், மரம் கொஞ்சம், மாடு கொஞ்சம், ஒவ்வொரு முறையும் ஒத்தச்செங்கல் உதயநிதினு பேர் வாங்கினார். செங்கலை தூக்கிட்டு வந்தார். என்ன இந்த முறை எதை பிரதானமாக எடுத்து அவர் பேசுவார் சொல்லுங்க? திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 நீங்க 2.0ல எதை பேசுவீங்க? நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருன்னு பேசிருக்கீங்களா? கல்வி அறிவிங்க அதிகப்படுத்துன்னு பேசுறீங்களா? சாதி பிரச்சனையே இல்லைன்னு பேசுறீங்களா? தண்ணியில் மலங்களுக்கு பேசுவீங்களா? கோயிலில் பூட்டலன்னு பேசுவீங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா எங்க கூட கூட்டணி கட்சிகள் இருந்திருக்குமான்னு கேட்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அதை பத்தி பேசியிருப்பாங்கல்ல, பேசவே இல்லை பாத்தீங்களான்னு கேட்பாங்க. அப்போனா நாங்க சரியா தானே போயிட்டு இருக்கோம் தானே சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகள் பேசவே இல்லை இதை பத்தி. கூட இருக்கவங்க பேசாம இருந்தா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா செய்வேன் சார். நான் பிரச்சாரத்தப்ப நீ செங்கலை கொண்டு வந்த மாதிரி நான் அந்த பல்லாவத்துல மாடை கூப்பிட்டு நிப்பாட்டி அதுக்கு நடந்த அநீதியும் உங்க ஆட்சி நடக்கக்கூடிய பிரச்சனையை நான் எடுத்து வச்சு பேச வைக்கல என்னன்னு கேளுங்க நீங்க. அப்ப பாத்துப்போம் யாரு டேஞ்சரஸ்ன்னு. கப் இஸ் வெரி டேஞ்சரஸ் தான் உதயநிதி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி உருவானதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான வளர்ச்சியை அந்த கட்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருடம் கூட ஆகல, ஆனா அது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்திருக்கு. அதுல நிறைய கருத்து வேறுபாடுகள், மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கலாம். அது என்ன பெரிய கட்சி, ஒரு நடிகருடைய கட்சி, தற்கூரி கூட்டம் அப்படின்னு நிறைய அதுல பேசு பொருள்கள் இருந்தாலும் பேசு பொருளாகவே மாறிய ஒரு கட்சின்னு கூட அதை சொல்லலாம். தொடர்ந்து நல்லதோ கெட்டதோ அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு மாற்றாக சேர்வதற்கு நபர்கள் இப்போ தாவேகா இவர் செங்கோட்டையன் அவர்கள் உள்ள சேர்றாரு அப்படின்னும் போது, அதிமுகல இருந்து செங்கோட்டையன் வர்றார் அப்படின்னா அந்த கட்சியை திமுக நோக்கி போக வேண்டிய ஒரு நபர் தாவேகாவை நோக்கி போகிறார்னா அதோடைய வளர்ச்சி அப்படின்றது எட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இன்னொரு பக்கம் திராவிட கட்சி 2 திராவிட கட்சியிலிருந்து ஒரு திராவிட கட்சி அழிஞ்சி அந்த இடத்துக்கு விஜய் நகர்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் செங்கோட்டையன் இன்னைக்கு வந்தது மிகப்பெரிய பேசும் பொருளாக பேசப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையனுக்கு முன்பாகவே பல எம்எல்ஏக்களும் பல முன்னாள் அமைச்சர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் தான் நினச்சேன். நீங்க சொல்லுங்க, இதற்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கட்சிக்கு வரதற்கு முயற்சிகள் நடந்தது. அதற்கு நமக்கு செவி வழி செய்தியாகவும் வந்திருக்கு, நேரடியும் ஓகே உங்களுக்கு தெரியும், செவி வழி செய்தியாகவும் நமக்கு வந்திருக்கு. நம்ம சில பேர் உறுதியா போறாங்கன்னு சொல்லி தம்ப்நெயில்லாம் வச்சிருவாங்க, இன்று சேர்கிறார் நாளை சேர்கிறார் அப்படின்னு. ஆனா அது கடைசி வரைக்கும் அது காணல் நீராவே தான் இருந்தது. ஆனா இப்போ செங்கோட்டையன் மட்டும் உடனடியாக அந்த கட்சியில ராஜினாமா பண்றாரு, அடுத்த நாளே சேர்றாரு அப்படின்னும் போது இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் அங்கே வாய்ப்பு கிடைக்கல? இப்போ செங்கோட்டையன் உங்ககிட்ட என்ன ஏன் அப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? சரி, எப்பயுமே சில விஷயங்கள்ல தொடக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தொடக்கம் சரியாக அமையும் பொழுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப அழகா நடக்கும். ஓகே, மனம் போல் எல்லாம் நடக்கும், துவக்கம் சரியாக இருக்கணும். அதுக்கு தான் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, முதல்ல செங்கோட்டையனை நம்ம உள்ள கொண்டு வருவதன் மூலமாக வரலாமா வேணாமான்னு ஆசிலேஷன் இருக்கவங்களுக்கும் நம்ம போகலாம். 50 வருட அரசியல் அனுபவம் மிக்க 9 முறை சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்த நபர் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாரு. விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் விஜய் அவர்களை அங்கீகரிச்சிட்டாங்க, மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. அப்போ ஏற்கனவே வந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் இந்நாள் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனிங்கில் பொறுமையாக வச்சுருக்கிற காரணமே இவரை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் விடும் பொழுது அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குனாக்கா, இவர் வந்தார் அவர் வந்தார் அதுக்கப்புறம் இவர் வந்தாருன்ற மாதிரி இல்லாமல், ஏன்னா இவருடைய இப்போ எம்ஜிஆரோடு இருந்து பயணப்பட்ட சீனியர் மோஸ்ட் நபர் உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் ரொம்ப நாட்களாக இருந்த நபர் உங்களுக்கு தெரியும், 9 முறை அப்படின்னும் பொழுது எனக்கு தெரிஞ்சு துரைமுருகன் 10 முறை நினைக்கிறேன்.
திமுகவில். இவர் 9 முறை. அப்போ அந்த அந்த சீனியர் மோஸ்ட் லிஸ்ட் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்களேன். இவர் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் பொழுது பிற நபர்களுக்கு அடுத்தடுத்து வரும் பொழுது, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே வரும்போது அவங்களுக்கு பெரும் பொறுப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டா இருக்கக்கூடிய மற்ற சீனியருக்கு கொடுக்குறதுல வரும்பொழுது அவர் கீழே நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன், நீ தானே ஃபஸ்ட்டு வந்தேன், இந்த மாதிரி வந்து மாற்று கட்சியிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு இருக்கும். என்னைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், நம்ம புள்ள தான், ஊராம் புள்ள தான் வாங்கல்ல. இதே டிவி கேட்கல 30 வருஷமா பயணப்படக்கூடிய நபர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. ஆனந்த் சொல்றாருனாக்கா ரைட், அவ்வளோதான், மாற்று கருத்து. டேய் நீ இதை பாருப்பா தம்பி, நீங்கள் இதை செய்யுங்கப்பா, இதை பண்ணுங்கப்பானாக்கா, ஏன்னா அவங்களோட டிராவல் பண்ண ஆட்கள். இவங்கள்ட்ட நம்ம அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படலாம், சிக்கல் ஏற்படலாம் பொழுது சீனியருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து அதற்கப்புறம் வரக்கூடிய நபர்களை ஆனந்த் அவர்களும் செங்கோட்டையன் சேர்ந்துமே உட்காந்து பேசி ஸ்க்ரீனிங் பண்ணுறதுன்னும் பொழுது அவருக்கு தெரியும் இவங்க யாரெல்லாம் இங்கெல்லாம் ரூட் எடுத்திருந்தாங்க, எங்கெல்லாம் வச்சுருந்தாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்கள்ட்ட சிக்கல் இருக்கா, நம்ம கட்சியில் சேர்த்தா அது நமக்கு நெகட்டிவ் ஆகுமா பாசிட்டிவ் ஆகுமா, நெகட்டிவ் ஆகும்னா வேணாம், பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு சரியான ஒரு கூட்டத்தை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனாதான் நம்ம நாளைக்கு பேசும் பொருளாக எப்படின்னாக்கா நெகட்டிவான பேசும் பொருள் இல்லாமல் வளர்ச்சிக்குரிய பேசும் பொருளாக மாற முடியும். ரெண்டாவது கிரவுண்டில் வந்து இறங்கி விளையாடுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு தவறான ஒரு நபரை உள்ளே எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க மேலே ஒரு 10 முக்கியமான ஏதோ ஒரு வழக்கு இருக்குது, எலெக்ஷன் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு டிவிக்கு நபரை அரெஸ்ட் பண்ணுறோன்னு இந்த சிக்கல் இருக்கு. அந்த மாதிரி பேசு பொருள்கள் இருக்கக்கூடாது, சரியான நபர்களை உள்ள எடுக்கணும்ன்றது மட்டும்தான், அதுதான் நோக்கம். அதை தாண்டி வரலாமா வேணாமான்னு இன்னும் பெரும் முக்கியஸ்தர்கள், அதான் நான் சொல்றது கரண்ட் எம்எல்ஏஸ் பேசிட்டாங்க. எம்எல்ஏக்கள் வராங்களா? ஆமாம், நான் ஏற்கனவே சொல்றேன், செங்கோட்டையன் மாதிரியே கரண்ட் எம்எல்ஏக்கள் இந்த 3 பேர். எனக்கு தெரிஞ்ச உறுதியை சொல்லிட்டேன். மிச்சம் வந்து எவ்வளவு பேர் அங்க பேசுறாங்கன்றது நமக்கு தெரியும். இது நீங்க எப்படி சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் கேட்கறேன். அது இந்த பக்கமா இந்த பக்கமா அவ்வளவுதான். விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் ஸ்கிப் பண்ணிடுங்க. மையம் கிடையாது. மையத்துல எங்க இருக்கு? மையத்துல இருக்கிறது ஒரே மேனேஜர். ஆனா அதுக்கு எங்க இதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா மையத்துனா? புரியல. மையத்துல எங்க இருக்குன்னு கேட்டீங்கல்ல. ஆமா, மையத்துனா இஸ்லாமிய சொற்கள்ல வந்து இறந்துட்டவங்கள தான் மையத்துவாங்க. அந்த வார்த்தை ஞாபகம் வந்தது, அது வந்து கணக்குல இல்லை, இது வேற வந்துருவோம். ஸோ ஸ்கிப்பு இல்லை, 2 பக்கமே பேசியிருக்காங்க சார். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சது ஒரு பக்கம், மறுபக்கம் நடந்தது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் நடந்துடும். கமலஹாசன் சொன்னதுனால இப்படி பேசிட்டு இருக்கீங்களா, இல்ல எப்படி? அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சோ? இது அப்படி இப்படி நீங்க தானே பேசுனீங்க. நான் சொன்னேன் சார், அதுக்காக நீங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. முடியாது, என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடுங்க, நான் விட்டுறேன். கமலஹாசன் ஞாபகப்படுத்தி அவர் மாதிரி 2 நிமிஷம் கூட பேசாட்டே அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை, நமக்கு என்ன மரியாதை? தக் லைஃப் 2 எடுத்தால் தான் நீங்களாம் சரிப்பட்டு வருவீங்க. சரி வேணாம், முடிச்சிடலாம். இல்லை சும்மா எனக்கு தெரிஞ்சு 3 பேர் வராங்க சார். ஓகே ஓகே, அடுத்தடுத்து ரொம்ப சுவாரஸ்யமா, அதாவது இந்த வேகம் இருக்கு இல்லையா, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, நீங்க சொல்ற விஷயம் செப்டம்பர் 27க்கு பிறகு ஒரு சுணக்கத்தில் இருந்த தாவேகா திடீர் வேகம் எடுத்திருக்கு. அது சிறப்பு பொதுக்குழுவா இருக்கட்டும், அதற்கடுத்து நடந்த காஞ்சியில் நடந்த மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், அதற்கடுத்து புதுச்சேரியில் வந்து ரோட் ஷோ நடத்த போகிறோம் சொன்ன விஷயமா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து லைம் லைட்டில் இருக்காங்க, பேசு பொருளாகவே இருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கணும் போது இந்த திடீர் வேகம் எதனால? நீ விஜயை தொற்றுக்க கூடாது, விஜயோட இருந்த மக்களை தொற்றுக்க கூடாது, அதற்காக இவர் என்னமோ ஒரு நார்மலான ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் பண்ணலாம் தான் ஆசைப்பட்டார். நீங்கள் விருப்பப்படலை, நம்ம விருப்பப்பட்டோம், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம், அடிச்சிருவோன்னு முடிவு பண்ணார். இப்போது உங்களை இங்கேருந்து அடிக்கிறது எப்படி இருக்கும், எந்த கண்ட்ரோலுமே உங்களால் பண்ண முடியாது, நல்ல போலீஸ் பாதுகாப்போட பக்கத்து ஸ்டேட்லேருந்து உங்களை அடிக்கிறது எப்படி இருக்கும். பக்கத்து ஸ்டேட்னா எங்கிட்ட ஆந்திரா கேரளா போல இல்லை, இந்த 10 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி, அதுக்கு என்ன சார், இல்லை நம்ம ஊருக்காரங்க தான். இன்னும் சொல்ல போனால் இவங்க பழக்கி விட்ட பழக்கத்துக்கு ஊருக்குள்ளே கொண்டு வந்து கடையை வச்சு பாதி பேர் அங்கே தான் குடியிருக்காங்க. இல்லை சென்னை ரானா கரெக்டு தானே, பாண்டிச்சேரியிலே தான் குடியிருக்கிறாங்க, குடிச்சிட்டு பொறுமையாக வர வேண்டியது. ஸோ இப்படி இவங்களையும் பழக்கி விட்டாங்க. பெரும்பாலும் இங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் தெரியுதா, அந்த கடலூர் பெல்ட்டு அந்த பெல்ட் எல்லாமே அந்த பக்கம் வந்து தளபதியை பார்ப்பதற்கு வருவதற்கான வழிவகை இருக்கா. நேரடியாக முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆனந்த் அவருக்கும் இருக்கக்குமார் அந்த ஒரு நீண்ட நாள் நட்புன்றது இன்னும் போலீஸ் பாதுகாப்போ பந்தோபஸ்தோ எந்த சிக்கலும் வராமல் பக்காவாக கொடுத்து, அது எப்படி 10 to 6 காலைல 10லேருந்து 6 மணிக்கு ரோட் ஷோ, ஒரு இடத்துல ரோட் ஷோவே. எஸ், அதில் ஒரு இடத்துல மட்டும் பேசுகிறாங்க, ஒரு டைமிங் குறிப்பிட்டு. ஓகே, அந்த மாதிரி. ஸோ அதில் எந்தெந்த இடத்துல வாகனத்திலே பேசலாம்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்கன்றது எனக்கு இன்னும் பெருசாக கரெக்டாக தெரியல. நாங்கள் நாராயணசாமி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரியான நெறிமுறைகள் இங்கேயும் இருக்கணும், கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு போலயே இங்கேயும் கட்டுப்பாடுகளை விதிக்கணும் விஜய்க்கு அப்படின்னு இருக்காரு. இது ஒயின் ஷாப்லாம் கட்டுப்பாடு விதிக்க மாட்டாங்களா? ஒயின் ஷாப்புக்கு எதுக்கு விதிக்கணும்? விதிக்காது, இதுக்கு மட்டும் விஜய்க்கு மட்டும் கட்டுப்பாடு வேணும். ரெண்டாங்கிறதே அதை வச்சு தான். அதான் விஜய்க்கு மட்டும் கட்டுப்பாடு, ஒயின் ஷாப் கட்டுப்பாடு. ஒயின் ஷாப்புக்கு குடிச்சு நாசமாக போகலாம், அது உங்கள் விருப்பம். நாங்கள் ஒன்றும் குடிங்கலாம் சொல்லலை, திறந்து வச்சிருக்கோம், விருப்பம் தான் குடிங்க, இல்லைனா விட்டுருங்க. விஜய் வந்தால் போய் பாருங்க, விருப்பம் இல்லைனா வீட்டில் இருங்க.
ஏன் இவரை யாரும் பார்க்கல பெருசாக இப்போதைக்கு? யார சாமியாவா? அவரை ஏன் போய் பார்க்கணும்? கேட்குறேன் சார். ராகுல் காந்திக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணோடனே முடிஞ்சிருச்சு. என்ன இது? ஒரு தடவை ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அது இவரா அது? இவரும் பண்ணாரு. சார் எனக்கு தமிழ் மியூசிக் ரொம்ப பிடிக்குமா தானே? ஏதோ இது சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு. இல்லை நீ போதும், இதுக்கு மேல நீ பண்ண வேண்டாம். இல்லை ஏதோ அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனால் அது ஒரிஜினல் தானா? இல்லை பண்ணாரு. எனக்கு தமிழ் இசையை பிடிக்கும் அப்படின்ட்டு யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணி டென்ஷன் ஆனாங்களா? அதுவா? இல்லை வேற ஏதோ, ஆனால் சம்திங் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அது பண்ண வேண்டாம், நீங்க தயவு செய்து நிறுத்துங்கன்ற மாதிரி. இல்லை பட் பக்கத்து ஸ்டேட்லேருந்து விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரை, அந்த ஒரு அங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பறைசாட்டுவது. ரெண்டாவது கன்ஃபார்மாக அங்கேருந்து ஒரு மெசேஜ் சொல்லுவார், பாண்டிச்சேரியில் திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விட மாட்டேன், என்ன இங்கே ஒன்று வாஷ் அவுட்டு, அங்கேயே நான் ஒன்று வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பேன், அங்கேயாவது இங்கே தப்பி பொழைச்சி இங்கே வருவீங்க, என்ன ஒரு சீட்டு கூட வாங்காமல் தோற்று போகிறதுக்கான அந்த மாதிரி வரலாறு எங்கேயுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து நீங்கள் எங்கிட்டாவது முண்டி அடித்து வருவீங்கன்னு வச்சுக்கலாம். பட் அங்கே வந்து மொத்தமாக திமுக காலி பண்ணிட்டு இல்லை இங்கே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். காரணம் வந்து இங்கே அண்ணனே 20% வாக்கு வங்கியை வந்து எடுப்பேன்னு பேசியிருக்காரு. முடிச்சிடலாமா தம்பி? என்ன சார் என்ன 20% வாக்கு, நீங்க 30% வச்சிருக்கீங்கன்னு சொல்ற தம்பி, நான் 20% எடுத்துறேன் தம்பி, அப்போ எப்படி தம்பி நீ ஆட்சி அமைப்பேன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து 20 எடுத்துட்டு போயிடாரா? எடுத்துருவேன்றாரு. 2026 பாருங்க, நான் 20% எடுத்துடுறேன்றாரு. நீ 30% சொல்றல, நான் 20 எடுத்துருவேன், அப்புறம் எப்படி நீ ஆட்சி அமைப்பேன், அப்ப பாப்போம் அப்படின்றாரு. அந்த 20ல வந்து கடல் கொஞ்சம், மரம் கொஞ்சம், மாடு கொஞ்சம், நிலம் கொஞ்சம், அப்புறம் ஆகாயமா காத்து, பஞ்சபூதங்கள்ல இருந்து ஒரு 20% எடுத்துட்டு வேற இயற்கையே கொடுக்கும் சார். 20% அவருக்கு கொடுக்கும் இயற்கையே. நிறைய கொடுத்துருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? இப்ப சமீபமா ஒன்று நடந்துச்சு. என்ன? ஒரு கேஸ் வாங்கினாரா? அது செய்தியாளர்களை ஏதோ பேசணும்னு சொல்லி ஏவா கேள்வி கேட்டிருக்காங்க, டென்ஷன் ஆகி. ஏன் கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆகுது? கேள்வி கேட்டால் ஏடா கூடமா ஏதாவது கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால டென்ஷன் ஆயிருப்பாரு. இல்லை அப்படிலாம் கேட்கல, நான் பார்த்தேன். ஏடா கூடமானா நான் வேற மேட்டரா பர்சனலாவா? இல்லை சரி, தெரியல என்ன கேட்டாங்கன்னு தெரியல. நம்ம நல்லா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கமலஹாசனை பற்றி பேசுறீங்க, நமக்கு அந்த மைண்ட் செட் மாறி போகுது. திடீர்னு அண்ணனை பற்றி பேசுறீங்க, தேவையில்லாதெல்லாம் யோசனை வருது. சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து தப்பி பொழைச்சி 1-2 ஜெயிச்சிருவாங்க, திமுக ஜெயிச்சு. அப்படிலாம் 1-2 அவ்வளோ கேவலப்படுத்தாதீங்க. சரி ஓகே, ஒரு 30-40, சரி 30-40 வச்சுப்போமா, ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின், அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? தாவேக்கா எப்படி ஜெயிக்க முடியும்? எந்த விஷயத்துல? அரசியல்ல தான், பாலிடிக்ஸ்ல. ஆமா ஆமா கரெக்ட். எந்த விஷயத்துல இப்ப சொல்லுங்க? பாலிடிக்ஸ், அரசியல்ல சார். அதுல எந்த விஷயத்துல? அதுல எந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமாவே திமுகவை வந்து ஜெயிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. ஸ்டாலின் வந்து மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின். மாறிடுச்சு. முன்னையா ஸ்டாலினாவது பரவாயில்ல, ஆனா உதயநிதி அதை விட ரொம்ப கொடூரமா உக்கிரமா இருக்காராமா. அரசியல் ரொம்ப உக்கிரமா இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறிக்கிட்டு இருக்காரு. அரசியல் அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதை பத்தியே. அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜெயிக்க முடியும். வேற என்ன சார், வேற ஏதாவது பேசுவோம். ஏன் சார் சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க தம் கட்டி ஆகாத பேச்சா பேசிட்டு நான் என்ன எனக்கு புரியல. எனக்கு தான் புரியல. அது என்ன ரொம்ப டேஞ்சரஸ், இவரை ஜெயிக்க முடியாதுன்னா என்ன எனக்கு புரியவே இல்லையா சார். வாழையா வந்துட்டு இருக்க விஷயம் தானே சார். தனியா இல்ல, மோஸ்ட் டேஞ்சரஸ் தான் அறிஞர் இல்ல. தனியானா கூட்டணி இல்லாமலா? கூட்டணிக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால வச்சுக்கிறாங்க, போறாங்க. அவங்கள வந்து வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. தேவை வச்சுக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் நீங்க வந்து நீங்க இருந்தாதான் நாங்க ஜெயிப்போம் அவங்க சொல்லல. அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்களுக்கு ஒரு 6 சீட்டு வேணும், இவங்களுக்கு ஒரு 30 சீட்டு வேணும். அதனால அவங்க வந்து 6 சீட்டு தருவாங்க. அவ்வளவு. போன தடவை 6 கொடுத்தாங்க, இந்த தடவை 6 கொடுப்பாங்க. 6ல் 8 கூட கொடுப்பாரு. இப்ப என்ன பண்ணலான்றீங்க? உதயநிதி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். நான் சொல்லல சார், சொல்றாங்க சார். மோஸ்ட் டேஞ்சரஸ் தான் ஸ்டாலின்னு சொல்றாங்க சார். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கறேன். நான் ஒத்துக்கிறேன்றேன். ஓகே, ரவுடி டைம் போடும்போது எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப டேஞ்சர் தான்ட்டு. கரெக்ட் தானே? இல்லைன்னுவீங்களா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதை எப்படி சொல்லுவேன்? ஏன்னா அது ரொம்ப மோசமான அக்ரெசிவான நாய். அந்த நாய் கருப்பு கலர் இருந்துச்சுல. ஆமா, அதையே அவர் சமாளிக்கிறாருன்னா மற்ற எல்லாரையும் சமாளிச்சிருவாரு. அது அவங்க வீட்டு நாய் சார், அவர் சமாளிச்சிருவாரு சார். நான் அவங்க கட்சியை பற்றி தான் சொல்கிறேன். அவருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய சிக்கல் இருக்கான் சார். எல்லாத்தையும் சமாளித்து அவர் தான் தலைவர்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை புகழ்வதற்காக இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் நடந்து இன்றைக்கி எல்லாமே புகழ்ந்து தானே இருக்கா இன்றைக்கி அவர் பிறந்த நாளுக்காக. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் கலைஞர் செஞ்சதை விட டேஞ்சரஸாக இருந்து தன்னை புகழ்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. மக்களுக்கு என்ன பண்ணி என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பார் சொல்லுங்க? சாதனைகளை சொல்லி கேட்கலாம். வந்த உடனே கொடுத்த வாக்குறுதியை முதல்ல கேட்பாங்க. என்னது நீட்டா? சே
அதை வந்து உங்களை புதைச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த முறை வந்து என்ன நகையை கொண்டு போய் அடமான வை, இந்த இது கல்வி கடன் ஒன்னால நாங்கள் கடன் பட்டதான் மிச்சன்றது எல்லாம் சொல்லுவாங்க சார். அவர் என்னன்னு சொல்லி இந்த வாட்டி எடுப்பாரு. ஒவ்வொரு முறையும் ஒத்தச்செங்கல் உதயநிதினு பேர் வாங்கினார், செங்கலை தூக்கிட்டு வந்தாரு. என்ன இந்த முறை எதை பிரதானமாக எடுத்து அவர் பேசுவார் சொல்லுங்க? திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 நீங்க 2.0 எதை பேசுவீங்க? நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருன்னு பேசிடுவீங்களா? கல்வி அறிவிங்க அதிகப்படுத்துன்னு பேசிடுவீங்களா? சாதி பிரச்சனையே இல்லைன்னு பேசிடுவீங்களா? தண்ணியில் மலங்களுக்கு பேசுவீங்களா? கோயில பூட்டலன்னு பேசுவீங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா எங்க கூட கூட்டணி கட்சிகள் இருந்திருக்குமான்னு கேட்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அதை பத்தி பேசியிருப்பாங்கல்ல, பேசவே இல்லை பாத்தீங்களான்னு கேட்பாங்க. அப்போனா நாங்க சரியா தானே போயிட்டு இருக்கோம் தானே சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகள் பேசவே இல்லை இதை பத்தி. கூட இருக்கவங்க பேசாம இருந்தா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். மக்கள் புரிஞ்சுப்பாங்க, ஓகே சரியா தான் இருக்காங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்காரு, அவர் வந்து கண்டிப்பா இந்த அநியாயம்னா தட்டி கேட்பாரு. கேட்கல அப்படின்னா இப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு கேட்டா. அடுத்து அண்ணன் செல்வ பெருந்தகை, அவரு என்னமா? அவரு ஒண்ணும் இல்ல சார், அவரு எதிர்க்க கூட்டணி கட்சி தானே, அவங்களாம் எதுவுமே சொல்லலையே, தவறே சொல்லலையே. ஏன் சொல்லல? காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அது தவறு இல்லையே அவருக்கு. காமராஜர் ஆட்சி சார், ஸ்டாலின் ஆட்சி. ஆமா சார், அப்ப நல்லா எடுத்து கேட்பார்ல. அப்புறம் மக்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் அடுத்த ஆள் யார்? அடுத்த யார் இருக்கா? கமலஹாசன் வேற. இந்த தடவை நான் எடுத்துக்கிறத வேற. வைகோ அண்ணன் அவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணாலும் அதை பத்தி பேச மாட்டேன். கம்யூனிஸ்ட் அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு மயில் இறக்கைன்னு பாத்தீங்களா? அப்ப இவங்கெல்லாம் வந்து அமைதியா இருக்கிறதுனால வந்து இவங்க நல்லாட்சி கொடுக்குறாங்க. அப்படித்தானே மக்களுக்கு போய் சேரும். இந்த பல்லாவரத்துல அந்த மாடை கண்டுபிடிச்சு நான் கொண்டு வருவேன். எலெக்ஷன்ல கேம்பெயின் அப்ப பல்லாவரத்துல ஒருத்தன் போதையில மாடை பாலியல் வன்புணர்வு படுத்திருக்கிறான். அதை பார்த்தாச்சு, அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்துருச்சு, இருக்கு. மனுஷங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கிளவியை பண்ணி கொண்டு விட்டான். 80 வயசு கிளவி பச்சை புள்ள மேல கை வச்சாங்க, அண்ணாநீ சீட்ல போனாங்க, ஸ்கூலுக்குள்ள பூந்தானுங்க, அனுதாபியா மாறினானுங்கெல்லாம் தாண்டி மாடு வரைக்கும் பாலியல் வன்புணர்வு செஞ்சு வச்சிருக்கான். நீ செங்கலை தூக்கிட்டு வந்தேல போன வாட்டி, இன்னைக்கு இந்த வாட்டி நான் மாடை கூப்பிட்டு வரேன்யா. அந்த மாடை கூப்பிட்டு வந்து அவன் போதில் என்னென்ன அக்கப்போர் பண்ணா, நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நீ ஏன் அந்நேரம் அங்க மாடே ஏன் தனியா வந்த? நீ ஏன் அவனை கவர்ற அளவுக்கு நீ ஏன் அவனை பார்த்த? இப்பெல்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல, இது எல்லாத்தையும் மாடை சாட்சி சொல்ல வைப்பேன் நான். என்ன கண்டிப்பாக செய்வேன் சார். நான் பிரச்சாரத்தப்போ இந்த நீ செங்கலை கொண்டு வந்த மாதிரி நான் அந்த பல்லாவரத்துலேருந்து மாடை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி அதுக்கு நடந்த அநீதியும் உங்கள் ஆட்சி நடக்கக்கூடிய பிரச்சனையை நான் எடுத்து வச்சு பேச வைக்கல. என்னன்னு கேளுங்க நீங்கள், அப்போ பார்த்துப்போம் யார் டேஞ்சரஸ்ன்னு. கவ் இஸ் வெரி டேஞ்சரஸ் தான் உதயநிதி. கவ் அண்ட் உதயநிதி ஸ்டாலினை விட டேஞ்சரான ஒரு நபர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள். இல்ல இது என்ன கேட்டகரி? இது கவ்வு என்ன? அவரு ஓகே மனிதர் உதயநிதி. அண்ணன் என்ன கேட்டகரியில வருவாரு? அண்ணன் புனிதர் கேட்டகரியில வருவாரு. ஆமா, ஏன்னா திடீர்னு என்ன உனக்கு பிரச்சனை, மறந்துட்டு போய் இலைட்டு சோறு கொடுத்தாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா, கீழே நல்லா உட்காந்து போட்டோ வர்றா படுத்துக்கிட்டு போட்டு மனுஷனை திட்டுறதை விடுங்க சார். அண்ணன் மரத்தோட பேசுவார் சார். சார் அவர் சொல்லிட்டாரு சார், நடிகர் கூட்டம்லாம் என்ன கூட்டம், அந்த தற்குறி கூட்டத்துக்கு விட உக்கிரமா பிப்ரவரி மாசம் ஒரு கூட்டம் நடத்துறேன், அப்ப நீ தெரிஞ்சுப்ப நான் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்கிரமான கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம். அது வேற எதுவும் உக்கிரம் இல்ல, அந்த உக்கிரம் இல்ல, வக்கரமா இல்ல, உக்கிரமா. வக்கரமான்னு சொன்னேன் இல்லங்க. அவரு உங்க பேஸ் ரியாக்ஷன் எது உக்கிரமானா அப்படின்னா அது வக்கரமா இருக்கு ஒரு மாதிரி. இல்ல சார், யாகம் வளர்த்து நெருப்புக்கு மாநாடு போட அடுத்து ஏற்பாடு பண்றாருல அண்ணன். யாகம் வளர்த்து குண்டலகேசி யாகமா ஏதோ கால்லாம் போட்டு மேல ஆகாசத்துல கீழே இருந்து ஒரு 5 அடிக்கு மேல பறப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது செய்வாரோ உக்கிரமா? இந்த படத்துல அமைதி படை படத்துல சம்பவாமி யுகேன்னு சத்யராஜ் கால் மேல கால் போட்டு இந்த ஒருத்தங்க பூமியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஆச்சு 5 அடிக்கு மேல வராங்க இல்ல, அண்ணன் அந்த மாதிரி உக்கிரமா ஏதாவது செய்வாரா? ஜலப்புல ஜங்ஸா ஜலத்துல ஜலமுல இல்ல சார். இது அண்ணன் எப்பயுமே சிறப்புங்க. தனி அவர் வந்து அவரு ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா, நான் 20% ஓட்டு எடுத்துருவேன் சார். சீரியஸா நான் அது விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல சார், அவர் சொல்ற விஷயத்தை தான் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் 20% ஓட்டு எடுத்துருவேன்ப்பா, நீ 30% ஓட்டு வச்சிருக்க, எப்படி ஆட்சி அமைப்பேன்னு கேட்கிறாரு. யார்கிட்ட? டிஎம் கேட்டியா? விஜய் கிட்ட கேட்கிறாரு சார். தாவேகாவுக்கு ஒரு சவால் விடுறாரு.
நீ ஆட்சியை பிடிச்சிருவேன்ற, இப்போ 27% வச்சிருக்கேன்ற, ஆட்சியை பிடிச்சிருவேன்ற அடுத்தடுத்து இது பண்ணி. ஆனா நானே 20% எடுத்துருவேனே ஓட்டை, நீ எப்படி ஜெயிப்பன்னு கேட்கறாரு, நீ எப்படி ஆட்சி அமைப்பன்னு கேட்கறாரு. இப்போ வந்து யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அண்ணன் இல்லாம. ஆமா, அததான் சொல்றாரு, நான் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்றாரு. நீங்க இல்லாட்டி நிறைய பண்ணலாம், அது வேற, அது பண்ணலாம். ஆனா நான் இருக்கனே, நீ என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. நம்ம அண்ணனை வந்து 6 மாசம் கழிச்சு நம்ம எங்க மீட் பண்ண வேண்டியது இருக்கும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க நம்ம 20% வாங்குறாரு அவரு. நான் சொல்லல சார், அவரு சொன்னாருன்னு சொல்றேன் சார், நானா போய் சொல்றேன். அததான் அவர் சொன்னதா சொல்றீங்களா? அவர் எங்க சந்திக்கிறது, வருவாரு எங்கேயாவது செய்தியாளர் சந்திப்புல தான் சந்திக்கணும். 6 மாசம் கழிச்சு? 6 மாசம் கழிச்சு அங்கதான் சந்திக்கணும். எங்க? செய்தியாளர் சந்திப்புல தான். ஏய் நீ இன்னும் போகலையா? நீ போக சொல்லி ரொம்ப காலம் ஆச்சு. இது பயிற்சி, இது முயற்சி. சரி சார், அண்ணன் நல்ல மனசோட நல்லபடியா இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை, அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டு நல்லபடியா செய்யட்டும். நம்ம எதுவுமே அதுக்கெல்லாம் எந்த இடையூறும் கிடையாது, செய்யட்டும். ஏன் போட்டு அவரை போட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ கூட்டம் காட்டுறாராம்? பிப்ரவரி. காட்டணும், காத்திருப்போமா? என்ன தேதி? தேதி தெரியல, ஆனா பிப்ரவரி 7 14 14 அன்னைக்கு பிஸி, அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணன் பிஸியா? அண்ணன் இல்ல, மற்றவங்க எல்லாம் அந்த கட்சியில இளைஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க. அது அன்னைக்கு சரிப்பட்டு வராது. 7ஆம் தேதி நினைக்கிறேன். 31 தான் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. 7ன்னு சொன்ன மாதிரி இல்ல, பிப்ரவரி 31 தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நாள் முன்னக்கூட்டி 30 வச்சா கூட எனக்கு ஓகே தான். இருந்தா வச்சுக்கலாம். 31 இருக்கும்போது 30 இருக்காதா? 28லயே முடிஞ்சிருச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? இல்ல சார், அப்பெல்லாம் முடியாது. இங்க 20% முடியுது இல்ல, அப்ப 30 முடியும். கண்டிப்பா சார். அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. எவ்வளவு பேர் தம்பி? தேவையில்லாம அவ்வளவு பேசலாம். சரி வாங்க. கண்டிப்பா சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.